வியூஎஸ் இது டாடா நேனோ. இந்த வண்டியில் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் கேட்டிங்கன்னா ஒரு சைடாக புல் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு கஸ்டமரை. இங்கே பாருங்க, இந்த லோயராக உட்கார்ற இந்த ப்ராக்கெட்டை பெண்ட் ஆயிடுச்சு. இந்த ஆங்கிளில் பார்த்து தெரியும் உங்களுக்கு, நல்லா பெண்ட் ஆகிருக்குது. இந்த நேனோவில் இங்கே பாருங்க, அண்டர் சேஸியை பெண்டெலாம் பண்ணி தட்டி பெல்ட் அடிச்சிருக்காங்க. உங்களுக்கு காட்டுற பாருங்க, இந்த லெஃப்ட் சைடில் தெரியுதுங்களா? இதை கொஞ்சம் நல்லா ப்ரஷ் போட்டு தேய்ச்சி காட்டுற பாருங்க. இந்த இடம் பாருங்க எவ்வளோ வெல்டு இருக்கு பாருங்க, தட்டிட்டு வெல்டிங் அடிச்சிருக்காங்க. தெரியுதா? இப்போ சேஸே வந்து பார்த்தீங்கன்னா பெண்டாக இருக்கு. அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தட்டிக்கிட்டு ஏதோ ரெடி பண்ணி வெல்டிங்லாம் அடிச்சு ஏதோ மேக்கப் பண்ணியிருக்காங்க. பம்பர் டு பம்பரு டெஸ்ட் பண்ணி வண்டி விற்கிற கண்டிஷன் அளவுக்கு மட்டும். ஆனால் ரியல் கேஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் ஓட்டி ஆகணும். அந்த மாதிரிலாம் ஓட்டுறதுக்கு இந்த வண்டி தகுதியானதாக இப்போதைக்கு இல்லை. இப்போ இந்த வண்டியை நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அப்படியே ரெடி பண்ணாலும் அது பழையபடி ஒரிஜினலாக எவ்வளோ தூரம் வருங்கிறதுலாம் $100 million கொஸ்டின். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், வண்டியை நீங்கள் வாங்கும் போது வெல் ப்ரொஃபஷனல் பர்சன் அழைச்சிட்டு போங்க. தேவைப்பட்டால் இன்னொருத்தர் கூட கூட்டு போய் காசு வெரிஃபை பண்ணுங்க, தப்பு இல்லை. சரியா? அவசரப்பட்டு செகண்ட்ஸ் கார்லாம் வாங்கிடாங்க. ஜஸ்ட் லைக் வந்து என்ஜின் சரியாக இருக்கு ஹரிபரியில், சரிங்களா? ஏதோ வந்து ப்ரொஃபஷனல் பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏன் பே பண்ணணும் அப்படின்னு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடும். நான் என்ன மீன் பண்ணால் நான் என்ன ப்ரொமோட் பண்ணுறது சொல்ல, தயவுசெய்து என்னை கூடவே கூட வேண்டாம். நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, நல்ல வெல் ப்ரொஃபஷனல் பர்சனை ஒருத்தர் 2 பேர் அடிச்சுட்டு போயிட்டு காரை செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. அங்கே நீங்கள் ப்ரொஃபஷனல் பர்சனை பே பண்ணுறது இட்ஸ் ஹைலி வேல்யூடட். அங்கே நீங்கள் தவறு விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சிக்கலில் மாட்டிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த வண்டியோட ஏண்டா வண்டியை வாங்கணும், அந்த வண்டி எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாகும், வீட்டில் நீங்கள் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், லைஃப் வந்து நைட் மேர் ஆகிடும். சரியா? இதை நான் பயமத்துக்காக சொல்லவில்லை, இருக்கிற ஃபேக்டை உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல காராக இருந்தால் கூட ஒரு 10,000 20,000 இல்லை 1 லட்சம் ரூபாய் கூட கூட கொடுத்து வாங்குங்க. மார்க்கெட் ரேட்டை விட கூட 50,000 கூட கொடுத்து வாங்கிட்டேன்னு சொன்னால் கூட பிரச்சனை இல்லை, அது 1 நாள் 2 நாளோட போயிடும் மைண்ட் இருந்து. ஆனால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லாத காரை வாங்கிட்டீங்க, ஆனால் அது மார்க்கெட் ரேட்டோட ரொம்ப கம்மியாக வாங்கினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதால் உங்களுக்கு மன உளைச்சலும் பண விரயமும் ரொம்ப நாளைக்கு வந்து இந்த கார் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நைட் மேர் ஆக்கிவிட்டோம் உங்கள் லைஃப். சரியா? நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.